பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி கிட்ட போயிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு ராதிகா கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக கோபி நீங்கள் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டெல்லாம் பேசுகிறாங்க. ராதிகா அப்படி நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன், எழில் இப்போன்னு கிடையாது, எப்போவுமே அவனுடைய அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாமல் அது தெரிஞ்ச கதை தானே. என் பையன் திட்டினா அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், அவனுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டம் சின்னதாக வந்தால் கூட அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கோபி நீங்கள் வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நீங்கள் என்னுடைய உங்களை யாராவது திட்டினா எனக்கு கோவம் வராதா, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கோபி, யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பாக்கியோடைய பிஸ்னஸ் ஹை லெவலில் போகட்டும் லோ லெவலில் போகட்டும், ஏன் அவளோட ரெஸ்டாரண்ட்டை அவங்க இழுத்தை கூட மூடட்டும், அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. எனக்கு தேவை நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோமா, அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போகுதா, இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க ராதிகா. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.